ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பார்த்தனாவே கொழுக்கட்டை தாங்க ஸ்பெஷல். எல்லாரும் அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்வோம். இன்றைக்கி நம்ம சிவப்பரிசியில் பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சிவப்பரிசியில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த நார்ச்சத்து உடலில் செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. சிவப்பரிசியில் புரதச்சத்து அதிகமாகவே இருக்குங்க. இது உடல் சீராக இயங்குறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிவப்பரிசியில் செஞ்ச உணவை காலை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இடையில ரொம்பவே மாற்றம் தெரியுங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க அரிசி சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவப்பரிசியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காலை உணவாகவும் மதிய உணவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ளே இருக்கும். இவ்வளவு பயன்கள் உள்ள சிவப்பரிசியில் பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிவப்பு அரிசி பனை ஓலை கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிவப்பு அரிசி 1/4 கிலோ, கருப்பட்டி 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், சுக்கு பொடி 2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், பனை ஓலைகள் 2. சிவப்பரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு துணியில் பரப்பி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாக திரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். அது கரெக்டான பக்குவம். இப்போ திரிச்சு வச்ச மாவை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் கருப்பட்டியை பாகு காய்ச்சிக்கலாங்க. நம்ம எவ்வளோ கருப்பட்டி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கே தண்ணி சேர்த்தா போதுங்க. அது போதுமான அளவாக இருக்கும். அது ஒரு கொதி வந்ததும் அதில் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா பெசரிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கடாயிலேருந்து மாவை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்குவோம். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்ல, அப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நெய் தடவிக்கோங்க. அப்புறம் நல்லா ஒட்டாமல் இருக்கும். இப்போ பனை ஓலையில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் பிசைஞ்சு வச்ச மாவை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி பனை நாரை வச்சே நம்ம கட்டிடலாம். பனை ஓலையிலையே நம்ம ஸ்டஃப் பண்ணுறோன்னா இந்த பனை ஓலையும் சிவப்பரிசி சேர்த்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்குங்க. இப்போ பனை ஓலை கிடைக்காதவங்க இதை அப்படியே பிடி கொழுக்கட்டையாகவும் செஞ்சுக்கலாம். இது வெறுமனை சாப்பிட்டாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பனை ஓலை நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் இட்லி பாத்திரத்தில் நம்ம போட்டோம்னா நல்ல மணத்தை கொடுக்குங்க. இப்போ கட்டி வச்சுருக்க பனை ஓலை கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் வெந்தாவே போதுங்க. நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கோம்னா ஒரு 16லேருந்து 18 கொழுக்கட்டை வருங்க. சிவப்பரிசி பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.